மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. திறந்து விட்டு தெய்வமும் சித்தம், செவிகளை திறந்து விட்டு தெய்வமும் சித்தம். இந்த பூவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே,
தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 Hallelujah. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. திருமணத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை செலுத்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபையார் எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்முடைய மத்தியில் கடந்து வரும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையான ஸ்தோத்திரம். பெண் வீட்டாருக்காக, மாப்பிள்ளை வீட்டாருக்காக, வந்திருக்கிற அனைத்து உறவினர்களுக்காக, சபையாருக்காக
பரிசுத்தவான்களுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாக இன்றைய தினத்திலே ஸ்தோத்திரம் அருமையான திரு டி.கே. சுந்தர் விஜயா அவர்களுடைய குடும்பத்தில் அவருடைய இளைய குமாரன் சதீஷ்குமார் சாம் அவர்களுக்கும் ஸ்தோத்திரம் ராஜேந்திரன் கங்காதேவி அவர்களுடைய இளைய குமாரன் ஸ்னேகா கிரேசி அவர்களுடைய இருவருக்கும் இன்றைக்கு திருமணம் நடக்க நாம் எல்லாரும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இணைத்து ஆசீர்வதிக்க நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். வந்திருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் சபையாருக்கும் வந்திருக்கிறதான அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த ஒப்பந்தம் விஷயம் செய்து ஆசீர்வதித்து நாம் ஜெபித்த பின்பு அடுத்தடுத்து ஸ்தோத்திரம் தேவ செய்தி, விவாக ஆராதனை, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி தொடர்ந்து இருக்கும். எல்லாரும் அமைதி காத்து ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த நேரத்தில் இந்த நிகழ்விலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாய் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறாங்க, பெண் வீட்டார் இடது பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த நல்ல திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, இந்த நிச்சயத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். தேவன் தொடர்ந்து நன்மையாய் நடத்தும்படிக்கு, சமாதானமாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு, தேவன் கிருபையாய் நமக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை வரவேற்று நேரத்தில் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தொடர்ந்து கிருபை செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கவனிக்கணும். யாரும் பேசிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் அமைதியாக இருப்போம். இந்த நேரத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அங்கங்கே எக்ஸ்ட்ரா சத்தம் வராமல் நம்ம பார்த்துக்கிடணும். குடும்பத்தார் யாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் அருமையான ஸ்தோத்திரம் டி.கே. சுந்தர் விஜயா அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அருமையான ஸ்ரீ ராஜேந்திரன் கங்காதேவி அவருடைய குடும்பத்தில் பெண் எடுப்பதற்கும் திருமணம் செய்து கொள்வதற்கும் நீங்கள் ஒருமித்து இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறீங்க. இப்போ நாங்கள் சபை சார்பாக தேவ சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு உங்கள் சம்மதத்தை கேட்டு நிச்சயிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கும்படியாக இந்த இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய மத்தியிலே செயல்படுவாராக. அருமையான திரு டி.கே. சுந்தர் விஜயா அவர்கள் உங்களுடைய மகன் சதீஷ்குமார் சாம் அவர்கள் அருமையான ஸ்ரீ ராஜேந்திரன் கங்காதேவி அவருடைய குடும்பத்தில் உள்ள ஸ்னேகா கிரேசி அவர்களை மருமகளாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் முழு சம்மதமும் பூரண விருப்பமும் உடையவர்களாக இருக்கிறீர்களா? மாப்பிள்ளைக்கு ஒத்துக்கொண்டாரா? அப்படிங்கிறத எல்லாரும் சத்தமும் அவர்கள் காது கேட்க சொல்லுவாங்க. சம்மதம் பழனியத்தை உழைத்தவராக சொல்லுங்க. அவங்க சம்மதிச்சுட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அதுபோல ஸ்ரீ ராஜேந்திர கங்காதேவி அவர்களின் குடும்பத்தார் ஸ்னேகா கிரேசி அவர்கள் பூரண சம்மதத்தோடு இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு வந்திருக்கீங்க. அது இப்போ நீங்கள் சபையார் முன்பதாக, கிறிஸ்தவான்கள் முன்பதாக நீங்கள் இப்பொழுது அறிக்கையிடும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இதில் உங்களுக்கு பூரண சம்மதம் இருக்கிறதா? கரங்களை வச்சு ஒரு அழகிய சொல்லுங்க.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் கிருபையாய் நம்முடைய மத்தியில 2 பேர் சம்மதத்தோடு ஸ்தோத்திரம் இந்த திருமணம் நடக்க இருக்கிறபடினால் இந்த நிச்சயதார்த்தம் சமாதானத்தோடு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் சங்கீதம் 118 23, 24 வசனங்களை வாசிக்கிற போது, அதாவது வேதத்தை எடுத்து அந்த வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே சொல்லுகிற காரியத்தை நாம் சற்று இந்த வார்த்தையை வைத்து நாம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். சங்கீதம் 18, 23, 24. அது கர்த்தராலே ஆயிற்று. இது இந்த காரியம் கர்த்தரால் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆனால் இது ஆச்சரியமான ஒரு விஷயமாக தேவன் சிறப்பாக ஏற்படுத்தி இருக்கிறதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். தேவன் அழிகூர்ந்து மகிழக்கிழமை. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இந்த நிகழ்வை நடத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சந்தோஷமாய் இதை தேவ சமூகத்தில் நடத்த ஒருமனப்படுகிறோம் என்பதற்காக எல்லாரும் சத்தமாய் கரங்களை தட்டி தேவனை கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. மனப்பூர்வமாக இவர்கள் ஒத்துக்கொண்டு இதை செய்திருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் மோதிரம் அணிவித்து அதை உறுதிப்படுத்துவார்கள். அதற்கு முன்பு ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுந்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதை எடுத்துக்கோங்க. நீங்க அதை எல்லாம் எடுத்துக்கோங்க. சம்மதம் தெரிவித்தபடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அருமையான மணமக்கள் ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் குடும்பமும் ஒத்துக்கொண்டார்கள், அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். ஆகினால் இப்பொழுது மோதிரம் அணிவித்து அதை உறுதிப்படுத்துகிறார்கள். எல்லாரும் கரங்களை நீட்டி இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி ஒரு ஜபத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் கரங்களை நீட்டி ஆசைப்படுங்க. மணமக்களே, அல்லேலூயா. இன்றைக்கு நிச்சயிக்கப்படுகிற இவர்கள் இயேசுவின் வருகையின் நாள் வரைக்கும் தேவன் இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆண்டவர் தாமே பொறுப்பெடுப்பாராக. தேவ கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. உடைய திருச்சமூகத்தில் அருமையான ஆண்டவரே மணமகன் சதீஷை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய திருச்சமூகத்தில் அருமையான மணமகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சினேகாவை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சபையாராய் குடும்பமாய் ஆண்டவரே இந்த நாட்களிலே வந்திருக்கிற உறவினர்கள் அனைவரும் இணைந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே உடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவரே தொடர்ந்து மேன்மைப்படுத்தப்படுவார்களாக. பரிசுத்த நிலைமையிலே தொடர்ந்து இவர்கள் இணைக்கப்பட்டு உடைய வருகையின் நாள் மட்டும் உடைய சுத்தத்தை செய்ய உடைய அன்பிலே உண்மை ஆண்டவரை துதிக்க ஆண்டவரே உங்களுக்கு மகிமையை செலுத்த கிருபை செய்து ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோம். இப்பொழுது அவர் நம்முடைய மோதிரத்தை அணிவித்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமென். அதற்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சி அவர்களுக்கு தெரிவிப்போம். வாழ்த்துக்கள். ஏற்றுக்கொள்ள மணமக்களுக்கு வாழ்த்துக்கள். அனைத்து மணமக்களுக்கு வாழ்த்துக்கள். அதற்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தொடர்ந்து அவர்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். மணமகள் இப்பொழுது மணமகனுக்கு மோதிரம் அணிவித்து உறுதிப்படுத்தி இந்த நேரத்தில் ஆண்டவருடைய மகிமையை செலுத்துகிறார்கள். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த நிலைமையிலே இருக்கிறார்கள். ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமையை நடத்துவாராக. ஆண்டவருக்கு துதிக்கான மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆமே. இப்ப 2 பேரும் ஒரே சேர்ல உட்கார வைக்கலாம். ஒரே பக்கமாக 2 பேரும் உட்காரலாம், அனுமதிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. மற்ற எல்லா உறவினரும் நீங்கள் கீழே போய் அமர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். ஆமாம் ஆமாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. இப்பொழுது அந்த பத்திரம் நிச்சயதார்த்த பத்திரத்தை வாசித்து அவர்களிடத்தில் நம் கையெழுத்து வாங்கிக் கொள்ள இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. கவனியங்கள் உறவினர்கள் எல்லாரும் அதை கீழே அமரும்படியாக 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 கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயதார்த்த பத்திரத்தை வாசிக்க அவர்கள் கையெழுத்திடுவார்கள். அதன் பின்பு தொடர்ந்து ஒரு 3 பேர், மாப்பிள்ளை வீட்டார் சைடு 3 பேர் சைன் பண்ணணும், பெண் வீட்டார் சைடு 3 பேர் சைன் பண்ண முடியாத உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். யாருக்கு நீங்களே தீர்மானிக்கும் முன்னாடி வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சென்னை 23 ஐநாவரம் பச்சைக்கல் வீராசாமி தெரு பிளாக் எண் 140 வசிக்கும் திரு கண்ணபிரான் பொட்டியம்மாள் அவர்களின் பேரனும் திரு வி.கே. சுந்தர் விஜயா அவர்களின் இளைய குமாரனுமாகிய எஸ். சதீஷ்குமார் சாம் என்கிற மண்மகனுக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் எண் 9 புலப்பாக்கம் கிராமம் வி. சின்னத்தம்பி நலமுடன் செல்லம்மாள் இவர்களின் மகன் வழி பேத்தியும் கற்பகம் இவர்களின் மகள் வழி பேத்தியும் திரு சி. ராஜேந்திரன் கங்காதேவி அவர்களுடைய இளைய குமாரன் சீமானே ஆர். சினேகா கிரேசி என்கிற மணமகளுக்கும் பரிசுத்த மேல் விவாகம் செய்யும் பெரியவர்களால் இருந்து 26/1/2026 ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் சித்தாமூர் சூனாம்பேடு சாலை முகும்பலில் அமைந்துள்ள தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் ஏசி காலி நேரம். இந்த சரியான நேரத்தில் அக்னி வெற்றியுள்ள கத்தரின் சத்தம் சிவனீடு சார்பாக பலங்கண்டலம் பாஸ்டர் கே. ஜெகமணி அவர்கள் அருமையான அதனுடைய தலைமை சபையின் போதகர் பாஸ்டர் சாலமோன் மற்றும் பாஸ்டர் ஜோயல் சபையார் உறவினர் முன்னிலையில் SWBBCயுடைய பேராயத்தின் பிரதமர் பேராயர் ராஜையா அவர்கள் தலைமையில் முழு சமாதானத்துடன் சம்மதத்துடன் இருவீட்டார் பூரண சம்மதத்துடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. எல்லா கரங்களை தட்டி தேவனை ஆமென். இதை அனைவருக்கும் அறிவித்து உறுதிப்படுத்தப்பட்டு நிச்சயிக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆதியாகமம் 24:50 படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மணமக்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இவர்கள்
அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதே அருமையான மணமகள் இந்த நிச்சயதார்த்தத்திற்கு கையெழுத்திடுவார்கள். சாட்சியிடுகிறவர்கள் 3 பேர், பெண் வீட்டார் 3 பேர், மாப்பிள்ளை வீட்டார் 3 பேர். மாப்பிள்ளை வீட்டார் 3 பேர் இந்த பக்கம் வாங்க, பெண் வீட்டார் 3 பேர் இந்த பக்கம் வாங்க. சாட்சிக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருக்கு எல்லா துதிக்கான மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படுகிற போது மணமகன் கையெழுத்திடுவார். ஒரு பாட்டு நம்முடைய போதகர் பாடுவாங்க. ஜான் பென்னி அவர்கள் ஒரு பாடல் பாடும் பொழுது நாம் கையெழுத்து பெற்றுக் கொள்வோம். ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை, தேவனுக்கு துதிக்கான மகிமை உண்டாகட்டும். தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் சித்தம்.